வணக்கம். செல்ஃபி மோகத்தினால் வருடந்தோறும் பல நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் உலகளாவிய ரீதியில் இறந்து போகின்றார்கள். ஆபத்தான கட்டங்களை செய்வதனால் இந்த செல்வி என்பது ஒரு மனநோயாக தற்போது விரிவாகி காணப்படுகின்றது. செல்வி எடுப்பவர்கள் தாங்கள் ஒரு பெரிய உச்ச நிலையில் இருப்பதாகவும் ஒரு பெரிய ஹீரோயிசம் ஆக தாங்கள் காணப்படுவதாகவும் ஒரு மாபெரும் சாதனைகளை படைத்தவர்களாகவும் காணப்படுகின்றார்கள். நாட்டில் எத்தனையோ சாதனைகள் படைப்பதற்கு இருக்கின்ற நிலையில் இந்த செல்வி எடுக்கின்ற ஒரு நிலை தற்போது அதிகமாக காணப்படுகின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், 2 சிறுமிகள் நீரில் மூழ்கி இறந்த சம்பவம் தொடர்பாக இவர்கள் அண்மைய சில நாட்களாக இலங்கையில் பேசு பொருளாக காணப்பட்டவர்கள். பல மக்களுடைய இதயங்களை கருக்கியவர்கள், மக்கள் வேதனைப்பட்டவர்கள். இருவரும் பாடசாலை மாணவிகள், முல்லைத்தீவு மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். செல்வி எடுப்பதன் காரணமாக, செல்வி எடுக்கின்ற அந்த விருப்பத்தின் காரணமாக ஆபத்தான தீர்த்தக்கேணி ஒன்றில் படிகளில் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த போது தவறுதலாக தண்ணீருக்குள் வீழ்ந்து நீச்சல் தெரியாமல் தங்கள் உயிர்களை பலியாக்கி இருக்கின்றார்கள். உண்மையில் உயிர்கள் விலை மதிப்பிட முடியாதவர்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளை பெற்று அவர்களை வளர்த்து அவர்களை ஒரு பருவமடையும் வரை எவ்வளவோ கஷ்டங்களின் மத்தியில் நெருப்பாறை நீந்தி அந்த பிள்ளைகளை வளர்க்கின்றார்கள். இதன் பின்னர் அந்த பிள்ளைகள் தங்களுடைய உயிர்களை பற்றி சிறிது கூட கருத்தில் எடுக்காமல் சாதாரணமாக குறித்த சில நிமிடங்களிலேயோ சில வினாடிகளிலேயோ சில செகண்ட்களிலேயோ தங்கள் உயிர்களை இந்த உலகத்தை விட்டு அனுப்புகின்றார்கள். இத்தகைய செயல்கள் மாற்றமடைய வேண்டும். இந்த விடயத்தில் பெற்றோர்களை மட்டும் நாங்கள் குறை கூறாமல் பிள்ளைகளும் பொறுப்புடனுடன் செயற்பட வேண்டும். தங்களுடைய குடும்ப நிலை, தங்களுடைய எதிர்காலம், தாங்கள் செய்கின்ற செயற்பாடுகளினுடைய பொறுப்பு இவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இந்த காணொளி ஒரு மிக முக்கியம் வாய்ந்த காணொளியாக காணப்படுகின்றது. அனைத்து தரப்பினரும் இந்த காணொளியை பார்க்க வேண்டும். சிறுவர்கள் முதல் இளைஞர்கள், யுவதிகள், முதியோர்கள், பெற்றோர்கள், கல்விமான்கள் என்று பலருக்கும் இந்த காணொளியை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். பாடசாலை மாணவிகள் இந்த சம்பவத்தில் இறந்திருக்கின்றார்கள். இவ்வாறு ஆண்டுதோறும் இறப்பவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள். இந்த கணக்கீடு கடந்த காலப்பகுதியில், அதாவது இந்த வருடத்தில் மட்டும் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரை 17 பேர் நீரில் மூழ்கி இறந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது நம்பக்கூடிய காரியமாக இருக்காது என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள். உண்மையிலே இது ஒரு நம்பக்கூடிய ஒரு காரியம் மட்டுமில்லாமல் வேதனை தருகின்ற ஒரு சம்பவமாக காணப்படுகின்றது. இதற்கான தீர்வுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன, இதனை எவ்வாறு நாங்கள் தடுக்கலாம் என்பது சம்பந்தமான ஒரு விரிவான காணொலியை நாங்கள் பார்க்க போகின்றோம். இந்த காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற அந்த வெள்ளைக்கொன்னை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான விளக்கத்துக்கு செல்வோம். செல்ஃபி இந்த செல்வி என்பது தற்போது உலகளாவிய ரீதியில் ஒரு பிரபல்யம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது. மிகவும் ஆபத்தான இடங்களில் அல்லது சுவாரஸ்யமான இடங்களில் அல்லது மகிழ்ச்சியான இடங்களில் நின்று தங்களை தாங்களே சுயமாக தங்களுடைய காணொலி போன்களிலேயோ அல்லது போன்களின் ஊடாக எடுக்கின்ற இந்த செயற்பாட்டைத்தான் செல்ஃபி என்று நாங்கள் பொதுவாக அழைக்கின்றோம். இந்த செல்விகளை நீங்கள் எவ்வாறான சூழ்நிலைகள் எடுக்கின்றார்கள் என்று சொன்னால், பொதுவாக இவை ஒரு வீரதீர செயல்களாக அவர்கள் நினைக்கின்றார்கள். பெரும்பாலானவர்கள் இவற்றை ஒரு வீரதீர செயல்களாகத்தான் நினைக்கின்றார்கள். சிலர் ஒரு பொழுதுபோக்கு விடயங்களாகவும் ஒரு மகிழ்ச்சியான விடயங்களாகவும் நினைக்கின்றார்கள். 95% இவற்றை வீரதீர செயல்களுக்காகவும் ஒரு ஆபத்தான நிலையில் இந்த செல்விகளை எடுக்கின்றார்கள். நாங்கள் இவற்றை பார்க்க போனோம் என்று சொன்னால், வீட்டின் கூரைகளில் ஏறி நின்று நடந்து எடுக்கின்றார்கள், கப்பல்களின் உச்சிகளில் நின்று எடுக்கின்றார்கள், மற்றும் படம் எடுக்கும் ஆபத்தான மிருகங்கள், உயிரினங்கள் ஊர்வனவற்றுக்கு பின்னாலேயோ முன்னாலேயோ நின்று படம் எடுக்கின்றார்கள். உதாரணமாக உயிர் கொள்கின்ற விஷப்பாம்புகளுக்கு முன்னால் நின்று படம் எடுக்கின்றார்கள். பாயும் ஆறுகள், ஆபத்தான நீர்நிலைகளில் நின்று படம் எடுக்கின்றார்கள். கப்பல்களின் முகப்புகளில், உச்சிகளில் அல்லது விளிம்புகளில் நின்று படம் எடுக்கின்றார்கள். ஓடும் வாகனங்களில் நின்று படம் எடுக்கின்றார்கள்.
வேகமாக ஓடுகின்ற புகையிரதங்களில் நின்று படம் எடுக்கின்றார்கள், மலை உச்சிகளில் நின்று படம் எடுக்கின்றார்கள். இவ்வாறான பல ஆபத்தான நிலைகளில் இந்த படங்களை எடுத்து தங்களுடைய சமூக ஊடகங்களில் வெளியிடுவதன் ஊடாக தாங்கள் ஒரு வீரதீர செயலுக்கு பொறுப்பானவர்கள் என்று இவர்கள் நினைக்கின்றார்கள். உண்மையில் இந்த நிலை மாற வேண்டும். இவ்வாறான செயல்களில் இதுவரை பல ஆயிரக்கணக்கானவர்கள் இந்த செல்வி மோகத்தால் தங்களுடைய உயிர்களை தொலைத்திருக்கின்றார்கள், உயிர்களை பலியாக்கி இருக்கின்றார்கள், தங்களை தாங்களே அழித்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உயிர்களை எங்களை நாங்களே அழிப்பதற்கு உரிமை இல்லை. உதாரணம், தற்கொலை செய்வதற்கு முயன்ற ஒருவர் அந்த தற்கொலையிலிருந்து தப்புகின்ற போது அவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றில் தண்டனைக்குரியவராக காணப்படுகின்றார். எங்களுடைய உயிர்களை நாங்களே எடுப்பதற்கு, நாங்களே எங்களுடைய உயிர்களை கொல்வதற்கோ எங்களை நாங்கள் அழிப்பதற்கோ இந்த உலகத்தில் எங்கும் சட்டங்கள் கிடையாது. எனவே இந்த வேலை உண்மையிலே ஒரு குற்றச் செயலாக நாங்கள் கருத வேண்டும். அதாவது செல்வி எடுக்கின்ற ஒவ்வொருவரும் செல்வி எடுத்தால் ஆபத்து வரும் என்பதை உணர வேண்டும். தங்களுடைய பெருமதிமிக்க உயிர்களை உணர வேண்டும். குறித்த முல்லைத்தீவு பகுதியில் நடந்த சம்பவத்தை மட்டும் நாங்கள் ஒரு உதாரணமாக பார்ப்போமானால், அந்த குறித்த குடும்பத்தினுடைய பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாப்பாக இன்னொரு உறவினர் வீட்டில் விட்டுவிட்டுத்தான் சென்றிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. பெரும் உறவினர்களின் பிள்ளைகளாக காணப்படுகின்றார்கள். ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை கொண்டு வந்து இன்னொரு உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு தங்களுடைய வேலைக்கு சென்றிருப்பதாகவும், பாலைப்பழம் தற்போது வன்னியில் பாலைப்பழ பருவகாலம் நிலவுவதால் பெற்றோர்கள் பாதுகாப்பாக பிள்ளையை ஒரு இடத்தில் விட்டுவிட்டு பாலைப்பழம் பொங்குவதற்கு சென்ற போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்ததாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இவ்வாறான நிலையில் தாயும் தந்தையும் அந்த பிள்ளையை கொண்டு சென்று ஒரு பாதுகாப்பான இடத்தில் தான் விட்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சூழலில் அவர்கள் தாய் தந்தையர்கள் தங்களுடைய வேலைக்கு சென்றதன் பின்னர் குறித்த இரு சிறுமிகளும் இன்னும் ஒரு சிறுமியுடன் சேர்ந்து அருகில் உள்ள கோயில் கேணியில் செல்வி எடுப்பதற்காக சென்றிருக்கின்றார். அந்த கோயில் கேணி 7 அடிக்கு மேற்பட்ட நீரை கொண்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கின்றது. கேணியின் மேற்பகுதியிலிருந்து ஆழச் செல்கின்ற போது படிப்படியாக படிகள் கொண்டு காணப்பட்டதாகவும், அந்த படிகள் ஒவ்வொன்றாக அவர்கள் இறங்கி தங்களுடைய உடல்களை ஆழத்தில் அந்த உடல்களை மூழ்கிய வண்ணமே சென்றிருக்கின்றார்கள். அவ்வாறான செல்வி எடுக்கின்ற மோகத்தில் தான் அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் செல்வி எடுத்த போது சிசிடி கேமராவில் வெளியான அந்த புட்டேஜ் தற்போது வெளியாகி வருகின்றது. எமது காணொலியின் இறுதி பகுதியில் நீங்கள் அவற்றை பார்வையிடலாம். எனவே சம்பவத்தில் 3 மாணவிகள் தொடர்புபட்டிருக்கின்றார்கள். இந்த 3 மாணவிகளும் உண்மையிலே பருவமடைந்த, அதாவது 16 வயதுக்கு மேற்பட்ட இந்த 3 மாணவிகளும் சிந்தித்து செயலாற்றக்கூடிய வயதினை அடைந்த ஒரு மாணவர்களாக காணப்படுகின்றார்கள். இருந்தபோதும் தமது எதிர்காலத்தை பற்றியோ ஆபத்துகளை பற்றியோ சிந்திக்காமல் செயற்பட்டுகின்றார்கள். இளம் கன்று பயம் அறியாது என்று சொல்வார்கள். ஆனால் இளமை தன்மையை தாண்டிய இந்த மாணவிகள் பாடசாலை மாணவிகள் படித்தவர்கள். எனவே ஒருவருக்கொருவர் புத்திமதி சொல்கின்ற தன்மை தற்போது காணாமல் அருகிக்கொண்டு போகின்ற சம்பவங்கள் தான் எமது சமூகத்தில் காணப்படுகின்றது. ஒருவர் ஒரு குற்றம் செய்கின்ற போது இன்னொரு சக நண்பர் அவர் அதை தட்டி கேட்பவோ அதை தடுத்து நிறுத்தவோ தற்போது முற்படுவதில்லை. இதன் காரணமாக பெருமதியான உயிர்கள் அளிக்கப்படுகின்றது. 3 மாணவிகளில் ஒரு மாணவியாவது இதை தடுத்திருக்கலாம், அல்லது ஆபத்தை விளக்கப்படுத்தியிருக்கலாம், அல்லது நீர்நிலைகளில் இறங்கிய 2 மாணவிகளில் ஒருவர் கூட தான் அவ்வாறு அந்த செயலில் ஈடுபடாமல் மறுத்திருக்கலாம், அல்லது குறித்த ஒரு சில படிகளில் இறங்கி காணொலியை எடுத்து அவர்கள் வெளியேறியிருக்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் ஒரு மோகம், அதாவது ஒரு வெறி காரணமாக அவர்கள் தொடர்ச்சியாக ஆழப்பகுதிக்குள் படிகளில் இறங்கி தங்களை தாட்டுக்கொண்டே சென்றிருக்கின்றார்கள். அதாவது தங்களை மூழ்கடித்து கொண்டே சென்றிருக்கின்றார்கள். ஒரு கட்டத்தில் ஆக கீழே சென்ற போதுதான் அவர்கள் நிலை தளர்ந்து தண்ணீருக்குள் வீழ்ந்து நீச்சல் அடிக்க தெரியாமல் இறந்திருக்கின்றார்கள். முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடந்த இந்த சம்பவம் முழு உலகத்தையுமே சோகத்தில் உள்ளாகி இருக்கின்றது. ஒரே நாளில் அங்கு 4 இளம் பிராயத்தினர் பாடசாலை மாணவர்கள் 3 மற்றும் 4 பேர்
இந்த சம்பவத்தில் தங்களுடைய உயிர்களை மாய்த்திருக்கின்றார்கள். ஒரே நாளில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இவ்வாறு எடுக்கப்பட்ட பலி காரணமாக முல்லைத்தீவு மாவட்டம் மட்டுமில்லாமல் முழு உலகமே கண்ணீர் வடிக்கின்ற ஒரு சோகத்தை தந்த செய்தியாக காணப்படுகின்றது. யாவற்றுக்கும் காரணம் இந்த செல்ஃபி. இந்த செல்ஃபி எடுப்பதை உடனடியாக தடை செய்ய வேண்டும். உண்மையிலே செல்ஃபி என்பது மிகவும் ஆபத்தான ஒரு பொழுதுபோக்கு சம்பவமாக கருதப்படுகின்றது. பல்வேறு சம்பவங்கள் அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட போதும் இந்த செல்ஃபி எடுத்து காணொலிகளில் வெளிவிடுகின்றவர்கள் தடை செய்யப்பட வேண்டும். இவ்வாறான தடை சட்டங்கள் கொண்டு வரப்படுகின்ற போதுதான் இந்த உயிரினங்கள் காப்பாற்றப்படும் அல்லது மாற்று வழிகள் கொண்டு வரப்பட வேண்டும். குறித்த ஆழமான கேணிகளில் குறித்த ஆழமான பிரதேசங்களில் எச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் விடுக்கப்பட வேண்டும் அல்லது அந்த பகுதியில் ஒரு காவலாளி நிறுத்தப்பட வேண்டும். இல்லாவிடின் மாற்று ஏற்பாடுகள் போல அண்மையில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் எம்பி பாராளுமன்றத்தில் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். அதாவது பாடசாலைகள் தோறும் நீச்சல் தடாகங்கள் அமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு இளவயதிலேயே நீச்சல் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் ஒரு கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார். இந்த கோரிக்கை இப்போது பல்வேறு மட்டங்களிலிருந்து எழுகின்றது. பத்திரிகைகள் வாயிலாகவும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் இந்த கோரிக்கை முன்வைக்கப்படுகின்றது. குறித்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே நாளில் நீரில் மூழ்கி இறந்த 4 பேரும் இந்த நீச்சல் பயிற்சியும் தெரியாதவர்கள். எனவே இவர்கள் இளம் வயதிலிருந்து நீந்துவதற்கு பழக்கப்பட்டவர்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய உயிர்களை காப்பாற்றியிருப்பார்கள். குறித்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடந்த வருடத்தில் மட்டும் 17 பேர் நீரில் மூழ்கி இறந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றது. கடந்த 1ஆம் தேதியும் முல்லைத்தீவு மாவட்ட குமுளமுனை பகுதியில் கோவில் தீர்த்தக்கேணியில் மூழ்கி 2 பாடசாலை மாணவிகள் எனவும் இது தவிர தாமரை குளத்தில் பூப்பறிக்க சென்ற ராஜசேகரன் நிலாந்தன், சிவனேசன் பிரணவன் ஆகிய இருவரும் உட்பட மேற்கூறப்பட்ட மாணவிகள் மற்றும் பின்னர் கூறப்பட்ட 2 உட்பட 4 பேர் ஒரே நாளில் இறந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை மட்டுமில்லாமல் முழு உலகத்தையும் சோகத்துக்குள்ளாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைகளை மாறுவதற்கு உரிய தரப்பினர்கள் பொதுமக்கள் பாதுகாப்புடன் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைப்புகளும் உடனடியான காத்திரமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு எடுக்கப்படுகின்ற போது எமது மனித உயிர்களின் பெறுமதி பாதுகாக்கப்படும்.